Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்ச் மாதம் 9ஆம் தேதி கர்த்தர் நம்மையும் மட்டுமாக அழைத்ததற்கு அவருக்கு நாம் நன்றி செலுத்தி அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து நாம் அவரை இந்த தவச காலத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்படுவோம் என்றால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நம்மை ஆசீர்வதித்து நம் தேவைகள் ஒவ்வொன்றும் நமக்கு இரட்டிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பவர். அப்படியாக நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இந்த தவச காலத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் குறிப்பிட வேண்டும். இன்றைய நாளில் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் குறிக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை கடந்து செல்லும் போது நாம் தேவனை முழுமையாக நம்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆபத்தான சூழ்நிலைகளை கண்டு கலங்காமல் தேவனை அழைத்து அவரிடம் நெருங்கி வரும்படி அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நமது கடினமான காரியங்களில் தலையிட்டு நம்மை விடுவிப்பதாக தேவன் உறுதியளிக்கிறார். நமது நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளவும் மீண்டும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாறுவதற்கும் தம்மை நோக்கி கூப்பிடுவதை ஒரு அற்புதமான வழியாக தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். அப்படியாக இன்றைய நாளில் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எமது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் மத்தியிலும் உதவிக்காக நாம் உம்மை நோக்கி கூப்பிட முடியும் என்கிற நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எனக்கு உண்மையுள்ள தகப்பனாகவும் நித்தியமான தேவனாகவும் இருக்கிறீர். நீர் என் மீட்பராகவும் என் நம்பிக்கையை மீட்டெடுப்பவராகவும் இருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இன்றைய நாளில் நாம் கர்த்தரை நோக்கி உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் அவரை நோக்கி இன்றைய நாளில் நாம் துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. Thank you.
வார்த்தைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாட்களில் ஆண்டவருடைய உயிர்ப்பின் விழாவை நாம் கூடிய சீக்கிரத்தில் கொண்டாடிக் கொள்வோம். ஆனாலும் இன்றைய மாதத்தில் தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்த பெரிய புதன், விவிதி புதனை, சாம்பல் புதனை நாம் கொண்டாடினோம். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு சாம்பல் புதன் சில பேருக்கு தெரியவில்லை. சாம்பல் புதன் என்றால் நீ மண்ணிற்கு வந்தாய், மண்ணிற்கே நீ செல்வாய். நீ இந்த மண்ணுலகில் வந்தால் மீண்டும் நீ மண்ணுலகிற்கே செல்வாய் என்று இந்த சாம்பல் புதனை நமக்கு தெளிவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. நீ தூசித்திருப்பாய். அப்படியாக நாம் இந்த தவ காலத்தின் முதன்மை நாளை கொண்டாடி, முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தவக்காலம் என்றால் என்ன? அதன் பொது உபவாசமாக நாம் எப்படி இந்த தவக்காலத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்? இந்த தவக்காலத்தின் ஆழமான வரலாற்றை ஆராயும் பொழுது கிறிஸ்துவ நம்பிக்கையின் மகத்தான தவக்காலத்தின் அர்த்தத்தையும் மரபுகளையும் கண்டறியவும் நமக்கு ஒரு அட்டவணை இப்படியாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த தவக்காலத்தின் பொருளடக்கம், அர்த்தமும் நோக்கமும் தவக்காலத்தில் முக்கிய நமக்கு கொண்டாடப்படுகின்றன. இந்த தவக்காலத்திற்காக நாம் எதை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகள், தவக்காலத்திற்கான பைபிள் வசனங்கள், பிரார்த்தனைகள் நமக்கு தெளிவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த தவக்காலம் 40 நாட்கள் நீளமானது மற்றும் ஈஸ்டர் வரை செல்லும் 6 வார காலமாகும். உலகெங்கிலும் உள்ள பல கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் சரி, மற்ற மதங்களை சார்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் சரி, நாம் ஒவ்வொரு நாளும் தேவாலயங்களுக்கு சென்று நம்மை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட வேண்டும். இந்த தவக்கால ஆண்டின் மிகவும் முக்கியமான காலங்களில் இதுவும் ஒன்று. இது கிறிஸ்துவின் வருகைக்கான ஒப்பிடக்கூடிய அர்த்தத்தில் இதை நாம் இந்த தவக்காலத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த தவக்காலத்தை கடைபிடிப்பதும் தவக்காலத்திற்காக எதை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதும் நீங்களும் நானும் அறிந்ததே. இந்த தவக்காலத்தின் ஆங்கில காலத்தான் லெண்ட் என்று கூறுகிறோம். இந்த லெண்ட் மரபுகளை கடைபிடிக்கும் ஒரு முக்கியமான இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போம் என்றால், மனம் திரும்புதல் மற்றும் வளர்ச்சிக்கான நேரத்தை ஒதுக்குவதற்காக இந்த தவக்காலத்தின் இந்த லெண்டின் நோக்கத்தில் பங்கேற்க முடியும். இந்த தவக்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய 3 விஷயங்களை, நீங்களும் நானும் செய்யக்கூடிய 3 விஷயங்களை நாம் பார்ப்போம். பாவத்திற்கு மனம் திரும்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு பாவ செயலை நீங்களும் நானும் செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்த ஒன்றை அடையாளம் காணவும், ஒன்றை பற்றி உங்களால் யோசிக்க முடியாவிட்டால் கடவுளிடம் ஜெபித்து அவர் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பும் ஏதேனும் பாவம் இருக்கிறதா என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். நீங்கள் பல பாவங்களை அடையாளம் காணலாம். ஆனால் இந்த தவக்காலத்தில் நீங்கள் கவனம் சிதறாமல் இருக்க இப்போதைக்கு நீங்கள் ஒன்றை தேர்வு செய்யுங்கள். அந்த பாவத்தை கடவுளிடம் ஒப்புக்கொண்டு மனம் திரும்புதலை கேளுங்கள். நீங்கள் பொறுப்பேற்க நம்பும் கிறிஸ்தவர்களை கொண்ட ஒரு ஆலயத்திற்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று ஒருவருக்கொருவர் பேச நீங்கள் அனுமதி செய்யுங்கள். பிரார்த்தனை நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே அவ்வாறு செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு நாளும் அல்லது வாரத்தின் ஒரு நாளை கடவுளிடம் ஜெபத்தில் செலவிட ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் வழிகாட்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பல பிரார்த்தனைகள், வழிகாட்டுகள் அல்லது கிறிஸ்தவ சிந்தனை நுட்பங்கள் பல இருக்கின்றன. இந்த நேரத்தில் நாம் தியானிக்க ஒரு பைபிளை, ஒரு திருவிவிலியத்தை எடுத்து நீங்கள் விரும்பினால் பேரார்வ கதையை அல்லது தவக்கால தொடர்பான வேறு ஏதாவது ஒன்றை படிப்பதை கவனத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும். நோக்க ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். பாரம்பரியமாக உண்ணாவிரதம் உணவும் தொடர்புடையது.
ஆனால் நீங்கள் வழக்கமாக அதிக நேரம் ஒதுக்கும் எதிலிருந்து உண்ணாவிரதம் இருக்கலாம். சில கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தின் போது குப்பை உணவு அல்லது கிறிஸ்தவர் அல்லாத இசையிலிருந்து உண்ணாவிரதம் இருப்பார்கள். நீங்கள் வழக்கமாக அந்த நடவடிக்கைகளில் செலவிடும் நேரத்தை பிரார்த்தனை அல்லது சிந்தனையில் பயன்படுத்தவும். உங்கள் வாழ்க்கையில் உபவாசத்தில் ஆர்வமுள்ள மற்ற கிறிஸ்தவர்கள் இருந்தால் ஒருவருக்கொருவர் பொறுப்பு கூறல் கூட்டாளிகளாக மாறுவதை கருத்தில் கொள்ளுங்கள். இது முக்கியமான விஷயம். உபவாசத்தை ஒரு கடமையாக மாற்றுவது அல்ல, மாறாக உங்கள் மனதை கடவுள் மீது செலுத்தும் ஒன்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் உபவாசத்தை நிறுத்தினால் அல்லது தவக்காலத்தின் ஒரு பகுதி மட்டுமே அதை செய்தால் உங்களிடமும் மற்றவர்களிடமும் கருணை காட்டுங்கள். தவக்காலம் ஏன் 40 நாட்கள் இருக்கின்றன என்று சிந்திக்கலாம். பைபிளில் உள்ள பல வார்த்தைகளை நமக்கு இந்த காலகட்டத்தில் நாம் அந்த வார்த்தைகளை மதிக்க வேண்டும். இயேசு வனாந்தரத்திற்கு சென்றார். அங்கு அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். பிசாசினால் சோதிக்கப்பட்டார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 12-13 வாசித்து பாருங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்கள். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு பயணிக்கும் போது எபிரேய மக்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைந்து திரிந்தனர். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 33 வாசித்து பாருங்கள். யோனாவின் நியாயத்தீர்ப்பு தீர்க்க தரிசனம் நினிவே நகரத்திற்கு மனம் திரும்ப அல்லது அழிக்கப்பட்ட 40 நாட்களை கொடுத்தது. யோனா 3ஆம் அதிகாரம் 4 வாசித்து பாருங்கள். மோசே சீனாய் மலையில் கடவுளிடம் 40 நாட்கள் கழித்தார். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 18 வாசித்து பாருங்கள். எலியா 40 பகலும் இரவும் ஒரே மலைக்கு சென்றார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8 நீங்கள் வாசித்து பாருங்கள். நோவாவின் காலத்தில் வந்த பெரும் வெள்ளத்தில் கடவுள் 40 நாள் பகலும் இரவும் மழையை பெய்ய செய்தார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 4 வாசித்து பாருங்கள். இவை ஒவ்வொன்றும் நமக்கு தெல்ல தெளிவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. அப்படியாக நாம் எந்த அளவிற்கு ஆண்டவரை துதிக்கின்றோம், நாம் எந்த அளவிற்கு இந்த தவச காலத்தில் ஆண்டவரை ஆராதித்து துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் நாம் எப்படி நாம் அவரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக கர்த்தர் இந்த தவச காலத்தில் நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். இந்த 40 நாட்களில் நமக்காக சீனாய் மலையில் அவர் நமக்காக உண்ணாவிரதம் தண்ணீர் இல்லாமல் ஆண்டவரோடு பரிசுத்த ஆவியினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம் பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காக உயிர் தியாகம் செய்கிறார். மீண்டும் நமக்காக 3ஆம் நாள் உயிர் தெரிகிறார். அப்படியாக அந்த மனிதனை நாம் எந்த அளவிற்கு அவரை ஆராதித்து துதிக்க வேண்டும், அவரை எந்த அளவிற்கு நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவரை எந்த அளவிற்கு நாம் அவரோடு ஒன்றித்து அவருடைய வாழ்க்கை பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் நாளில் வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி நாம் அவரை துதித்து பாடுவோமாக.
வானவர் தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், மனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனாக. அவர் பாடுபட கடந்து வந்து கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே ஒருவருடைய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கேற்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு நம்முடைய திருவிழத்தில் யோசனத்தில் பங்கு கொள்வோமாக.
சர்வ வல்லமையுள்ள தேவனே, தாழ்மையான இருதயங்களுடன் உமது ராஜ்யாதிபதியத்தையும் உமது இரக்கத்தின் ஆழத்தையும் ஒப்புக்கொண்டு உமக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். நீர் எங்கள் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். உமது கரங்களில் நாங்கள் முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பதால் நாங்கள் உமக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறோம். நீர் அறியாமல் உமது அனுமதியில் இன்றி எங்களுக்கு எதுவும் நடக்காது. எங்கள் வாழ்க்கையிலும் இறுதியில் எங்கள் நன்மைக்காக நடக்காத எதையும் நீர் அனுமதிக்க மாட்டீர் என்பதில் நாங்கள் முழு உறுதியாக இருப்பதால் நாங்கள் உம்மை போற்றுகிறோம். பிதாவாகிய தேவனே, வேதத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் சொந்த வாழ்க்கையில் உமது இருதயத்தை உண்மையாக புரிந்து கொள்ளாமல் நாங்கள் செயல்பட்ட தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டி கட்டாயத்தில் இருக்கிறோம். இருளான இருதயங்களை கூட நீர் எவ்வாறு மாற்ற முடியும் என்பதை அப்போஸ்தலனான பவுலுடைய பிரயாணத்தில் காண்கிறோம். உமது கிருபைக்கு அப்பாற்பட்டவர் எவரும் இல்லை என்பதை அறிந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் வாழ்க்கை உமது கிருபையில் மாற்றும் வல்லமையை பிரதிபலிக்கட்டும். இதனால் அப்போஸ்தலனான பவுலை போலவே நற்செய்தியை பிரசங்கிக்க பயன்படுத்தப்படலாம். உமது மாறாத அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமை மிக்க நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் அனைவரும் தலை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.